தனிமை அரசனின் அவள் ஒரு தொடர்கதை. விழியோட விழி மோதி நின்னப்போ அந்த செகண்ட் மனசு சொன்ன வார்த்தை, ஓ மை காட். அகெயின் கண்ணை அவளை தேட ஆரம்பிச்சது. எங்கவன்னு. ஐயோ, ஒரே பொண்ணை 14 செகண்டுக்கு மேலே கண்டினியூஸாக பார்த்தா கேரளாவில் மாதிரி கேஸ் ஃபைல் பண்ணிவிடுவாங்களோன்னு கண் அங்கே எங்கேன்னு அலைப்பாயுது. என்னடா ஆச்சரியம், பார்க்குற இடத்துல எல்லாம் அதே கண் தெரியுது. அடடா, என்ன நடக்குதுன்னு ஒன்றும் புரியலை. கஜினி சூர்யா மாதிரி கிராஃபிக்ஸே பண்ணாமல் தலை சுற்றுது. ஹாலுசினேஷன். ஆமாம், இதுக்கு இந்த பேர் தான் ரொம்ப கரெக்டாக பொருந்தும். இனிஷியல் ஸ்டேஜ் ஆஃப் ஹாலுசினேஷன். என் கண்கள் என்னோட நாட்களில் என் கூட சேர்ந்து நடக்கலான்னு மட்டும் புரியுது. எனக்கு தோணுன ஒரே எண்ணம், நான் அவளை பார்க்கணும், எனக்கு அவளை பார்க்கணும். ஊரே திருவிழா கோலத்தில் இருந்தாலும் என் மனசில் மட்டும் அவளோட கனாக்கோலம். உன்னை இப்போ பார்க்கணும்னு கிளம்பி வண்டியை எடுத்துக்கிட்டு யாரையும் எதையும் கவனிக்காமல் பயணம் சுரபியை நோக்கி. என் மனசு என்னவோ ஆல்ரெடி அங்கே ரீச் ஆயிடுச்சு. என் வண்டியும் அந்த டிராஃபிக்கும் தான் என்னை போக விடலை. அதே ஸ்பீடில் அப்படியே பாலம் மேலே ஏறி போகிறப்போ அந்த காலத்தில் ஏதோ ஒரு கதையில் படித்த மாதிரி பச்சை மண் வாசம், லேசாக அந்த காற்று, செம்மையாக ஒரு ஃபீல்னு நினைக்கிறப்போ அப்படியே ஒரு சாரல், கண்ணு வழியாக வழியிற சாரல் மனசை கரைக்கிறத நெஞ்சுக்குள்ளே கச்சிதமாக உணர முடியுது. வாழ்க்கையில் சூழ்நிலை அனுபவங்களில் என்னை விட யாரும் அனுபவிச்சிருக்க முடியாது. ஆனால் எனக்கு இது ரொம்பவே புதுமையான அனுபவம். இது என்ன ஃபீல்? மலை சாரலோடு சேர்ந்து கண்ணீரும் ஏன் இப்போ வரணும்? ஆனால் நான் இப்போ அழலையே, இதுக்கு பேர் தான் என்ன? கை நடுங்குது, உதடு வெளிரி போச்சு. ஆனால் இது அவ்வளோ பெரிய மலையே இல்லையே. அப்படியே போனாலும் இதுக்கு பேர் தான் என்ன? தனிமை அரசனின் அவள் ஒரு தொடர்கதை.